அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4/2/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். +2 ஹிஸ்ட்ரி 15 டே ஸ்டடி பிளானில் டே 8க்குரிய அன்அகாடமி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவிடம் இருந்து இந்திய இராணுவத்தின் காலாட்படைக்கு 73,000 சிக்ஸ் சேலார் தாக்குதல் ரக ரைஃபிள் துப்பாக்கிகள் வாங்கப்பட உள்ளது. இது தொடர்பான திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஐசிசி மகளிர் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்துள்ளார். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு $250 கோடி கடன உதவி சீனா அளிக்க உள்ளது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் சென்னையில் 1 மாத காலம் நடக்க உள்ள தமிழ்தாய் 71 என்ற தமிழ் ஆய்வு பெருவிழா தொடங்கியது. இதனை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரான பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். சிங்கப்பூர், ஹாங்காங்கை தொடர்ந்து கத்தார் நாட்டில் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையை தமிழக பால்வளைத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கத்தார் தலைநகர் தோஹாவில் தொடங்கி வைத்தார். +6 தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்படும் 10,000 புதிய பேருந்துகளை வாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தி வரும் C40 என்ற அமைப்பில் நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை சார்பில் கையெழுத்திடப்பட்டதாகவும் KFW என்ற நிறுவனத்தின் மூலமாக 2% வட்டியில் 2,000 எலக்ட்ரிக் பேருந்துகளும் மற்றும் 10,000 புதிய தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்படும் பேருந்துகளும் வாங்கப்படும் என்று MR விஜயபாஸ்கர் தெரிவித்தார். பெண் பிறப்புறுப்பு சிதைப்பை ஒழிக்கும் நாள் February 6. பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தான் யோஜனா என்ற திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதுக்கு மேல் $3,000 பென்ஷன் வழங்கும் திட்டம். PM கிஷான் சம்மான் நிதி என்ற திட்டம் சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு $6,000 வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டம். ஜனவரி 2019 சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது GST மூலம் வசூலான தொகை 1.02 லட்சம் கோடி. 40வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-31 February 6 விண்ணில் ஏவப்படுகிறது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். சிறு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் 6,000 செலுத்தும் திட்டத்தில் முதல் தொகை எப்போது செலுத்தப்பட உள்ளது? ஸோ சிறு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் 6,000 செலுத்தும் திட்டத்தில் முதல் தொகை எப்போது செலுத்தப்பட உள்ளது? February 2019 இந்த மாதத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் $6,000 செலுத்தும் திட்டம் அதாவது PM கிசான் சம்மான் நிதி இந்த திட்டத்தில் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இந்த $6,000 இதில் ஃபர்ஸ்ட் தொகை முதல் தொகை இந்த மாதமே வழங்கப்பட உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. 30வது சாலை பாதுகாப்பு வார விழாவின் கருப்பொருள் என்ன? ஸோ 30வது சாலை பாதுகாப்பு வார விழாவின் கருப்பொருள் என்ன? சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. ஸோ 30வது சாலை பாதுகாப்பு வார விழாவோட கருப்பொருள் என்ன அப்படின்னா சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. இந்த 30வது சாலை பாதுகாப்பு வார விழா எப்போலேருந்து எப்போ வரை கொண்டாடுறாங்க அப்படின்னா February 4 10 வரைக்கும் கொண்டாடுறாங்க. மேலும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா சாலை பாதுகாப்பு பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்க சிறப்பாக நடவடிக்கை எடுக்கும் 3 மாவட்டங்களுக்கும் மற்றும் ஒரு சிறந்த காவல்துறை ஆணையரத்துக்கும் முதல்வர் விருது வழங்கப்படும் என்று CM எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாங்க. உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? February 4 அதாவது இன்று பார்த்தீங்க அப்படின்னா உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்படுகிறது. குடியுரிமை திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுக்க போவதாக அறிவித்த அரியம் ஷியாம் சர்மா எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஸோ குடியுரிமை திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுக்க போவதாக அறிவித்த அரியம் ஷியாம் சர்மா எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? மணிப்பூர்.
ஸோ மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த அரியம் ஷியாம் சர்மா. இவங்களுக்கு 2006 வந்து பத்மஸ்ரீ விருது வந்து நம்ம இந்தியா சார்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருதை வந்து குடியுரிமை திருத்த மசோதா ஓகேங்களா இப்போ கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பத்மஸ்ரீ விருது வந்து திருப்பி கொடுக்க போவதாக இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த குடியுரிமை திருத்த மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் உள்ள நாட்டில் இருந்து முஸ்லீம் அல்லாத பிற சிறுபான்மையின மதங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குற மசோதா தான் இந்த குடியுரிமை திருத்த மசோதா ஓகேங்களா. அர்ஜென்டினாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ அர்ஜென்டினாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தினேஷ் பாடியா. ஸோ தினேஷ் பாடியா தான் அர்ஜென்டினாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒண்டர்ராஸுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஒன்ட்ராஸுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஒன்ட்ராசு அப்படிங்கிறது வந்து ஒரு நாடு ஓகேங்களா. PS முபாரக். ஸோ PS முபாரக் தான் ஒன்ட்ராஸுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. புர்கினோ பேசோவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ புர்கினோ பேசோவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விஜய் சிங் ஷவுகான். ஸோ புர்கினோ பேசோ அப்படிங்கிறது ஒரு நாடு. ஸோ இந்த நாட்டுக்கு வந்து புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கவங்க யார் அப்படின்னா விஜய் சிங் ஷவுகான். KGAF 2019 எங்கு நடைபெற்றது? ஸோ KGAF 2019 எங்கு நடைபெற்றது? மும்பை. ஸோ மும்பையில் தான் இந்த KGAF 2019 வந்து நடைபெற்றிருக்குது. இந்த KGAF அப்படின்னா என்ன அப்படின்னா காலா கோடா ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ காலா கோடா ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். PNB மெட்லைஃப் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ PNB மெட்லைஃப் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? PV சிந்து. ஸோ PV சிந்து தான் இந்த PNB மெட்லைஃப் விளம்பர தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த PNB மெட்லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. எந்த மாநிலம் சிந்து நதி டால்ஃபினை மாநில நீர்வாழ் உயிரினமாக அறிவித்துள்ளது? ஸோ எந்த மாநிலம் சிந்து நதி டால்ஃபினை மாநில நீர்வாழ் உயிரினமாக அறிவித்துள்ளது? பஞ்சாப். ஸோ பஞ்சாப் மாநிலம் தான் மாநில நீர்வாழ் உயிரினமாக இந்த இண்டூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து நதி டால்ஃபினை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பஞ்சாபோட CM யார் அப்படின்னா அமரேந்தர் சிங். இந்த சிந்து நதி டால்ஃபின் வந்து பஞ்சாப்ல பியாஸ் அப்படிங்கிற ஆறில் வந்து அதிகமாக காணப்படுது. அதுவும் ரேராக தான் அந்த ஆறில் மட்டும்தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. பசுபு கும்குமா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது? ஸோ பசுபு கும்குமா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். ஸோ ஆந்திர பிரதேசம் தான் இந்த பசுபு கும்குமா அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வர்றாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படி சொல்லலாம். இந்த பசுபு கும்குமா அப்படிங்கிறது ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படி சொல்லலாம். அதாவது 1500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 3000 ரூபாயா ஆக்கியிருக்காங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த பென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், விடோஸ், அப்புறம் எய்ட்ஸ் பேஷண்ட் இவங்களுக்குலாம் கொடுக்குற ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் இந்த பசுபு கும்குமா. அது போக உமன்ஸுக்கு அதாவது வளர்ந்து வரும் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் உதவி அளிக்கிற திட்டமும் இந்த பசுபு கும்குமா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஓகேங்களா. ஆந்திர பிரதேசம். சூரஜ் குண்ட் இன்டர்நேஷனல் கிராஃப்ட்ஸ் மேளா 2019 எங்கு நடைபெறுகிறது? ஸோ சூரஜ் குண்ட் இன்டர்நேஷனல் கிராஃப்ட்ஸ் மேளா 2019 எங்கு நடைபெறுகிறது? ஹரியானா. ஸோ ஹரியானாவில் தான் இந்த சூரஜ் குண்ட் இன்டர்நேஷனல் கிராஃப்ட்ஸ் மேளா 2019 வந்து நடைபெறுகிறது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். தமிழக அரசு சார்பில் 2018க்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ தமிழக அரசு சார்பில் 2018க்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கண்ணு. ஸோ ஐக்கண்ணு அப்படிங்கிறவருக்கு அண்ணா விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? வாரணாசி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் இந்த 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு வந்து நடைபெற்றது. ஸோ இன்றைய கேள்விகள் பாரத ரத்னா விருது 2019
பெற்ற பிரணாப் முகர்ஜி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஸோ 2019க்கான பாரத் ரத்னா விருது பெற்ற பிரணாப் முகர்ஜி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இரண்டாவது கேள்வி, 2019 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? ஸோ 2019 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.